உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 4 துண்டாக வெட்டியாச்சு. உருளைக்கிழங்கு முளைப்போட்ட உருளைக்கிழங்கு எப்போ வைக்கும் போதுமே முழு உருளைக்கிழங்கா வைக்க வேண்டாம். ஏன்னா நான் வச்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா முழு உருளைக்கிழங்கா வச்சா அந்த முளைப்பு நல்லா வளருது, செடி நல்லா வளருது. வளர்ந்துகிட்டே இருக்கும்போது இந்த அடியில் இருக்க கிழங்குலாம் பார்த்திங்கன்னா அழுகி போகிறதுனால வேருக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டு மொத்த செடியுமே வீணாக போயிடுது. அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டிங்ஸ் வைக்க போகிறேன். ஏன்னா வந்து இதில் வேர் வராது, இந்த சைடில் இருக்க செடியிலேருந்து தான் வேர் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி முறையில் ட்ரை பண்ணி பார்ப்போம் எத்தனை செடி நல்லா வளருதுன்ட்டு. வாங்க நம்ம வைக்க போகலாம். உருளைக்கிழங்கு நடும்போது மண் எப்பயுமே நல்லா லூஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு வேர் நல்லா இறங்கும். கிழங்கு வரும்போது நல்லா மண் இறுகி இருந்துச்சுன்னா சின்ன சின்ன கிழங்கா போயிடும், கிழங்கு நல்லா வராது. ஸோ அதனால் மண் இந்த மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கிழங்கும் வேரும் நல்லா இறங்கும், கிழங்கும் நல்லா பெருசாக வளரும். ஆல்ரெடி நம்ம மண்ணை சீசனிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. தேவையான உரம், மண்புழு உரம், எருவெல்லாம் போட்டு மண்ணை ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ கிழங்கு நடுறது தான் வேலை. ஸோ கிழங்கு நட்டுடலாம். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மட்டும் நடுறேன். ஸோ 2 நட்டாச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கோழிங்க நிறையா இருக்கிறதுனால இந்த முளைப்பெல்லாம் சாப்பிட்ருவாங்க. ஸோ நல்லா செடி வளர்ந்து வர வரைக்கும் மேலே எதாவது மூடி வச்சிடலாம். டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்மகிட்ட மிளகா விதை இருக்குல்ல, ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாற்றாக போட்டுடலாம். வளர வளர நாம் பெருசானதுக்கப்புறம் பிடுங்கி வேறு இடத்துல வச்சிடலாம். ஏன்னா தனியாக போட்டு அதை பராமரிப்பு நம்ம பார்த்துட்டு இருந்தால் கோழி சாப்பிட்ரும். ஸோ ஒரே இதில் போட்டோம்னா செடி வளர வளர நம்ம பிரித்து வேறு இதுக்கு வச்சிடலாம். ஸோ மிளகா நாற்றும் போட்டாச்சு. இதுலேயே நம்ம இந்த செடிங்களோட க்ரோத் எப்படி இருக்குன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.